ஒரு சிம்பிளான ஆஃபீஸ் காலேஜ் மேக்கப் லுக் தாங்க க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் ஸ்கிப் பண்ண வேணாம்னு நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய இடங்களில் ஸ்கிப் பண்ணுறதுனால அங்கே நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு நான் திரும்பவும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தானே. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து இதுக்கப்புறமா போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபை ஆகும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து நல்லா நான் ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கிறேன், ஒரு ஹேர் பேண்ட் வச்சு. ஏன்னா லூஸ் ஹேர் விட்டுட்டு நம்ம வந்து மேக்கப்லாம் பண்ணோன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நானே வந்து ஒரு வீடியோவில் அப்படி தான் போட்டிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் தலையை விரித்து விட்டு மேக்கப் பண்ணுறீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து என்னோடய ஹேரை வந்து நான் டை பண்ணிக்கிறேன் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளென்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து செட்டஃபில் கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப கிளியரான மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட் வைப்ஸோட இந்த டோனர் நான் யூஸ் பண்ணுறேங்க, மல்பெரி டோனர். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட. இதை வந்து நான் என் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அந்த பர்பஸ்க்காக நான் இதை வந்து போட்டுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பேஸாக இந்த அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இந்த அலோவேரா ஜெல் ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட லிங்க் கூட நான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் வச்சு இல்லை டோனர் இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைமர் யூஸ் பண்ணணும். டேரெக்டாக எந்த ஒரு மேக்கப்பும் நீங்கள் வந்து ஃபேஸில் போடாதீங்க. ஏன்னா ஸ்கின் வந்து டேரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகி டேமேஜ் ஆகும். இதில் வந்து நம்ம சிம்பிள் மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் வந்து அலோவேரா ஜெல் மட்டும் போடுறேன். இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களோட நெக்லையும் போட்டுக்கோங்க மறக்காமல். போட்டுட்டு இது வந்து இது மாதிரி ஜென்டிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. மைல்டாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நெக்லையும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லாக்மேயோட 925 மூஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கனால ஃபேஸை வந்து கொஞ்சமாக டேப் பண்ணிக்கிறேன் நான். இந்த 925 மூஸ் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்லா ப்ரைட்டாக இருப்பீங்க அதை போட்டிங்கன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரொம்ப லைட் வெயிட்டுங்க. நம்ம வந்து ஃபேஸில் இருக்கிறதே தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நான் கையில் வச்சேன் அப்படியே வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும், அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ என்னோடய 2 விரலையும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து ஒரு குழைச்சிக்கிட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸில் டாட்டாக வச்சிடுறேன். ஃபேஸில் வைக்கும் போது மறக்காமல் நெக்லையும் வந்து வச்சுருங்க. உங்களுடைய காதுலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்கும், நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் வந்து இதை கையிலேயே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. கையில் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சரியாக பிளெண்ட் பண்ணுமா இல்லையாங்கிற டவுட்லாம் வேணாம். எப்போவுமே வந்து ஃபிங்கர்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 கையில் போட்டு இந்த க்ரீம்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி கையில் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. காதில் கழுத்தில் மறக்காமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபைனல் டச்சப்பாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கில் கொடுத்துருந்தேன் நான். ஏன்னா இந்த அஃபோர்டபுளாக எனக்கு வந்து ப்ரஷ் வேணும்னு கேட்டவங்களுக்காக நான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு 10 பீஸ் வருங்க. ஐஷேடோ போடுறதுலேருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் எல்லாமே சேர்த்து 219 ருபீஸ் நினைக்கிறேன். இப்போது நான் லிங்க் கொடுக்குறேன். இதை வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நல்லா ஈவன் ஆகிடுச்சு. பாருங்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கோ
இல்லை ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க, சூப்பராகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் இந்த மெப்ளினோட ஜெல் ஐலைனர் இதை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸை டச்சப் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல் லைனர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் எப்போவுமே வந்து ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஐப்ரோஸ் வந்து எப்படி வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஐப்ரோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை வந்து ப்ரஷ் வச்சு பண்ணணுங்க. ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் ஐலைனராக யூஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது பிளாக்காக இருந்தாலும் ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரிலாம் தெரியாது, வியர்டாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும் இது ஐப்ரோஸ்க்கு. அண்ட் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிட்மி இந்த காம்பேக்ட் நான் வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கும் நான் வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ்ஷில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிங்கன்னா அதனால் காம்பேக்ட் வந்து உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. அப்புறமா இந்த காஜல் வந்து நான் வந்து பிக் பஜாரில் வாங்கினேங்க. டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிராண்ட் நேம் இது. இந்த காஜல் வந்து நான் மேலே வந்து ஐலைனருக்கு பதிலாக இந்த காஜல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களோட வாட்டர் லைனில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணில் மேலே வந்து ஐலைனர் போடணும், அதுக்கு உள்ளே அங்கே வந்து மெயினாக வந்து நீங்கள் மறக்காமல் போடுங்க. அந்த மாதிரி போடும்போது உங்கள் கண் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் உங்கள் கண் வந்து போல்டாக வந்து எடுத்து காமிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மட்டும் போட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் எல்லா இடத்துலையும் வந்து ஐலைனர் வச்சு நான் ஃபில் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ஐஷேடெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் காஜல் மட்டும்தான். இந்த காஜல் நல்லா ஜெட் பிளாக்கில் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நான் கலர் ஆகணும் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கலர்லாம் வாழ்க்கையில் ஒரு விஷயமே கிடையாதுங்க. யாருமே வந்து இந்த கலராக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிறக்கிறதே கிடையாது. எல்லாமே அழகு தான். நீங்கள் கருப்பாக இருந்தால் கூட காஜல் வைங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. நம்ம அழகு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் ரசித்தா தான் மற்றவங்க உங்களை ரசிப்பாங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க, உங்களுக்கு நீங்கள் அழகாக கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே, இப்போ வந்து நான் மஸ்காரா போடுறேன். இந்த மஸ்காராவும் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னென்ன ப்ராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மஸ்காரா எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நைக்காவில் வாங்கினேன் நான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம லேஷஸ் வந்து ரொம்ப லாங்காக எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து கீழே இருக்க லோவர் லேஷ்லேயும் நான் வந்து இந்த மஸ்காரா போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் மஸ்காரா போடும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் கொஞ்சம் இப்படி கிராஸாக இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் உங்களோட லேஷஸ் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கீழே வந்து மறக்காமல் நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அதில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுக்காமல் லைட்டாக எடுத்துகிட்டு கீழேயும் நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய லிப்ஸ்க்கு வந்து நான் லிப் பாம் பார்த்திங்கன்னா வாடி லிப் பாம், இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த லிப் பாம் நான் வந்து என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் லிப் பாம் போட்டுருங்க, அப்போ வந்து உங்களோட லிப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேட் லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தால் வேண்டாம். நான் வந்து இன்றைக்கி மேட் லிப்ஸ்டிக் தான் போடுறேன். எனக்கு வந்து மேட் லிப்ஸ்டிக் அவ்வளோ பிடிக்காது, பட் இந்த ஷேட் எனக்கு பிடிக்குன்றதுனால இது நேச்சுரல் மேக்கப் அப்படிங்கிறதுனால இந்த நியூட் ஷேட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ லிப் பாம் போட்டதுக்கப்புறமா நான் இதை அப்ளை பண்ணுறேன். இது வந்து லாக்மேயில் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன ஷேட் அப்படின்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை, பட் நான் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பிந்தி வச்சுக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் நான் வச்சுக்கிறேன். ஓகே, மேக்கப் லுக் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போயிடலாம். இந்த ஹேர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து கெரட்டின் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேவியாக வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காகவே வந்து என்னடா நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணால் வந்து ஹேர் பேண்ட் போடக்கூடாது, கொண்டையெல்லாம் போடக்கூடாது, பட் நான் எப்போவுமே வந்து டைட்டாக கொண்டை போட்டுருவேன் நான் எங்கேயும் ரெடியாகிறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம லூஸ் ஹேர் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேவி லுக் நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உங்களுக்கு தெரியலனா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே பண்ணுறது தான், நான் ஒன்றும் புதுசாக பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோ அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து 2 சைடில் இருந்தும் அந்த ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணி இப்படி மொத்தமாக எடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்ததுக்கப்புறமா அந்த ஹேரை அழகாக கோம் பண்ணிவிட்டு
நான் இப்படி வச்சு கொஞ்சமாக முன்னாடி தள்ளுறேன். கொஞ்சமாக முன்னாடி தள்ளினோடனே நம்மளுக்கு கொஞ்சமாக பஃப் கிடைக்கும். பஃப் கிடைச்சோடனே நான் அப்படியே வந்து அந்த இடத்துல வச்சு இந்த டிக் டிக் கிளிப் வந்து குத்திடுறேங்க. நீங்கள் அந்த இடத்துல ட்விஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வேணும்னா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியும், பார்ட்டிஷன் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கிளிப் மட்டும் போட்டு லூஸ் ஹேர் தான் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைடில் நான் வந்து கோம் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடு மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் விட்டுக்கிறேன், இன்னொரு சைடு வந்து நான் பேக்கில் விட போகிறேன் ஹேரை வந்து. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பின்னாடி கொஞ்சம் ஹேர் இல்லாத மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து ஒரு சைடு மட்டும் ஹேரை விட்டுட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.